Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sagaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu, India. நான் R.C. Joseph Sagaraj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this 40th week Bible study under Rooted in His Words program, we will examine how God renewed and confirmed the covenant He made with Abraham, already made with Abraham, through verses 17 and 16 of chapter 15 of Genesis. இந்த 40வது வாரத்திற்கான அவருடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் தேவன் ஆபிரகாமுடன் ஏற்கனவே செய்திருந்த உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்து உறுதிப்படுத்தியதை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் நாம் தொடர்ந்து ஆராய்வோம். This is the 6th subsection of this chapter, a covenant of faithfulness. இது இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தின் 6வது உட்பிரிவாகும். இது விசுவாசத்தின் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. Let us read the verse 17 first. And it came to pass when the sun went down, and it was dark, that behold, there appeared a smoking over a burning torch that passed between these pieces. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. Genesis 15:17 describes a smoking furnace and a flaming torch passing between the pieces of the severed animals' carcasses to seal God's covenant with Abraham. ஆதியாகமம் 15-17 வசனத்தில் ஆபிரகாமுடனான தேவனின் உடன்படிக்கையை முத்திரையிட புகைகிற சூளையையும் அக்கினி பிரிக்கப்பட்ட விலங்குகளின் சடங்குகளுடைய துண்டங்களுக்கு இடையில் செல்லும் அக்கினி ஜுவாலையும் பற்றி விவரிக்கிறது. This was a unique covenant symbol. It also indicated that God took full responsibility for the fulfillment of this covenant. It also foreshadowed the ultimate sacrifice of Jesus. இது ஒரு தனித்துவமான உடன்படிக்கை அடையாளமாக இருந்தது. இந்த உடன்படிக்கை நிறைவேற்றத்துக்கான முழு பொறுப்பையும் தேவன் ஏற்றுக்கொள்வதையும் இது குறிக்கிறது. It also foreshadowed the ultimate sacrifice of Jesus. மேலும் இது இயேசுவின் இறுதி பலியை முன்னறிவிக்கும் செயலாகவும் இருந்தது. Key interpretations of Genesis 15:17. ஆதியாகமம் 15-17 முக்கிய விளக்கங்கள். A unique covenant ceremony. In ancient time, the parties to a covenant would walk between the pieces of the dismembered bodies of animals and say, if I break this promise, I will be like these animals. However, in this passage, Abraham was in a deep சூப்பர்நேச்சுரல் ஸ்லீப். ஒரு தனித்துவமான உடன்படிக்கை விழா. பண்டைய காலங்களில் உடன்படிக்கை செய்து கொள்ளும் இருதரப்பாரும் என்ன செய்வார்கள்னாக்கா, பிளவுபட்ட விலங்குகளின் உடல் அங்கே வைத்திருப்பார்கள். அந்த உடலின் துண்டங்களுக்கு இடையில் நடந்து சென்று, நான் இந்த வாக்குறுதியை மீறினால் இந்த விலங்குகளைப் போல் ஆவேனாக என்று கூறுவார்கள். இருந்தாலும் இந்த வசன பகுதியில் ஆபிரகாம் ஆழ்ந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட தூக்கத்தில் இருந்தார். A unilateral promise, because here only the smoking furnace and the flaming torch, which symbolize God's presence, passed between the pieces. Abraham did not pass through. ஒருதலை பட்சமான ஒரு வாக்குறுதி. ஏனென்றால் இங்கு தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதான புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும் மட்டுமே துண்டுகளுக்கு இடையில் செல்கின்றன. ஆபிரகாம் அவ்வாறு கடந்து செல்லவில்லை. Therefore, this represents a unilateral covenant. God alone here promised
to fulfill the promise of the nation and descendants. எனவே இது ஒரு ஒருதலை பட்சமான உடன்படிக்கையை குறிக்கிறது. நாடு மற்றும் சந்ததியினரின் வாக்குறுதியை நிறைவேற்ற தேவன் மட்டுமே இங்கு உறுதியளித்தார். Divinity and judgment. The smoking furnace and the flaming fire were a divine event. Perhaps we can also assume that the smoking furnace represents the coming 400 years of slavery in Egypt, and the flaming torch represents God's presence and judgment. தெய்வீகத்துவம் மற்றும் தீர்ப்பு. புகைகிற சூளை மற்றும் அக்கினி ஜுவாலை ஆகியவை ஒரு தெய்வீகத்துவ நிகழ்வாக இருந்தது. ஒருவேளை புகைகிற சூளை என்பது எகிப்தில் வரவிருக்கும் 400 ஆண்டுகால அடிமைத்தனத்தையும், அக்கினி ஜுவாலை என்பது தேவனுடைய பிரசன்னத்தையும் நியாய தீர்ப்பையும் குறிக்கிறது என்று நாம் கருத சாத்தியக்கூறுண்டு. Foreshadowing Christ. This act represents God taking on the burden of death in order to keep his promises. கிறிஸ்துவை முன்னறிவித்தல். இந்த செயல் தேவன் தமது வாக்குறுதிகளை காப்பாற்ற மரணத்தின் சுமையை ஏற்றுக்கொண்டதை குறிக்கிறது. We can also say that this served as a foreshadowing of Jesus' sacrifice on the cross to establish a new covenant. இது ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவுவதற்கான சிலுவையில் இயேசு பலியாக போவதன் முன்னறிவிப்பாக செயல்பட்டது என்றும் நாம் கூறலாம். Next we go to 18th verse. On the same day, the Lord made a covenant with Abraham, saying, to your descendants I have given this land from the river of Egypt to the great river, the river Euphrates. 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதுமான உன் சந்ததியினருக்கு இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நல்லா கவனிக்கணும். இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னாக்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் வருது. இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்றார். Genesis 15:18 records the following. God made a formal unconditional covenant with Abraham. He promised to give the land of Canaan to his descendants. தேவன் ஆபிரகாமுடன் ஒரு முறையான நிபந்தனையற்ற உடன்படிக்கை செய்து கொண்டார். கானான் தேசத்தை அவருடைய சந்ததியினருக்கு தரப்போவதாக வாக்குறுதி கொடுத்தார். By passing between the pieces of the sacrificed animals, God confirmed his promise. பலி செலுத்தப்பட்டு பிரிக்கப்பட்ட விலங்குகளின் துண்டங்களுக்கு இடையில் கடந்து சென்றதன் மூலம் தேவன் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். He established a permanent territorial inheritance for Abraham's descendants, demarcating the land from the Nile River in Egypt to the Euphrates River in Babylon. தேவன் தம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். எகிப்து நதி, அதாவது நைல் நதி முதல் பாபிலோனின் ஐப்ராத் நதி வரை, யூப்ரடிஸ் நதி வரை உள்ள நிலத்தை எல்லைப்படுத்தி ஒரு நிரந்தர பிராந்திய சுதந்திரத்தை ஆபிரகாமுடைய சந்ததியார்களுக்கு அவர் நிறுவினார். ஒரு சந்ததி இல்லைங்க, மொத்தம் 3 சந்ததியார் வருவாங்க. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனசிஸ் 15:18. இதில் ஆதியாகமம் 15:18 முக்கிய அம்சங்களை கொஞ்சம் பார்ப்போம். கவனன்ட் கான்டெக்ஸ்ட். This covenant between halves, that means pieces of the animals, was a milestone event in which God formally assured Abraham that he would have his descendants and a land to own to live in, even though Abraham had no children at that time. உடன்படிக்கை சூழல் என்னன்னு பார்க்கும்போது, விலங்குகளின் துண்டங்களுக்கு இடையிலான இந்த உடன்படிக்கை என்பது ஆபிரகாமுக்கு அப்போது குழந்தைகள் எதுவுமே இல்லாத போதிலும் அவருக்கு வாரிசுகளும் அவர்கள் சொந்தமாக குடியிருக்க ஒரு நாடும் இருக்கும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு முறையாக உறுதியளிக்கும் ஒரு மைல்கல் நிகழ்வாகும். ஐ வில் கிவ் டு யுவர் டிசனன்ஸ் என்று சொல்லுகிறார். உன் சந்ததியினருக்கு நான் கொடுப்பேன் என்று அவர் கூறுகிறார். தீஸ் ப்ராமிஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹீப்ரூ பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் பாஸ்ட், past perfect tense. I have given.
இந்த வாக்குறுதி எபிரேய மொழியில் கடந்த கால வினைச்சொல்லில், அதாவது நான் கொடுத்திருக்கிறேன் என்று பேசப்படுகிறது. திஸ் ஷோஸ் that God considers the transaction to be complete and guaranteed, even though the actual possession will take place later. இது உண்மையான உடைமைத்துவம் பின்னாட்கள் நடந்தாலும் கூட பரிவர்த்தனை ஏற்கனவே நடந்து முடிந்ததாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாக தேவன் கருதுகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. It's worth remembering that Isaiah wrote a similar prophetic chapter. இதே போன்ற ஒரு தீர்க்க அத்தியாயத்தை ஏசாயா எழுதினார் என்பதை இவ்விடத்தில் நாம் நினைவு கூறுவது நன்றாக இருக்கும். The suffering, death and burial of Jesus are foretold throughout the 53rd chapter of his prophetic book by messianic prophet Isaiah. மேசியாத்துவ தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படும் ஏசாயா தனது தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53ஆம் அத்தியாயம் முழுவதிலும் இயேசுவின் பாடுகள், மரணம், அடக்கம் ஆகியவற்றை முன்னுரைத்தார். He lived in the 8th century BC. Yet, throughout this chapter, Isaiah uses the past tense to describe Jesus' suffering. இவர் கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஆனாலும் இந்த அதிகாரம் முழுவதிலும் ஏசாயா இயேசுவின் பாடுகளை குறித்து எழுதும்போது கடந்த கால வினைச்சொற்களையே பயன்படுத்தியுள்ளார். This is a form of affirmation of God's foreordination. இது தேவனின் முன் தீர்மானத்தை உறுதியாக கூறும் வகையாக உள்ளது. Boundaries. The land was geographically defined. It extended from the river of Egypt, often thought to be the Nile or a minor boundary river, to the great river of Babylon, the Euphrates. எல்லைகள் நிலம் புவியியல் ரீதியாக வரையறுக்கப்பட்டது. எகிப்து நதி பெரும்பாலும் நைல் நதி அல்லது ஒரு சிறிய எல்லை நதி என்று கருதப்படுகிறது. நைல் நதி முதல் பாபிலோனின் பெரிய நதி அதாவது யூப்ரட்டிஸ் வரை இந்த நிலப்பரப்பு விரிந்து அகன்றுள்ளது. Unconditional. In this ceremony of covenant, the smoking furnace and the flaming torch, which symbolized God's presence, passed between the pieces of the animals. This indicates that God alone takes responsibility for fulfilling the covenant. நிபந்தனையற்ற தன்மை. உடன்படிக்கையின் இந்த விழாவில் புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையும் இது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்தது. விலங்குகளின் துண்டுகளுக்கு இடையில் கடந்து சென்றன. இது தேவன் மட்டுமே உடன்படிக்கை நிறைவேற்றும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை குறிக்கிறது. Delayed fulfillment. Although God promised a land and a seed in this verse, the fulfillment was very delayed. Abraham's descendants had to wait until the iniquity of the Amorites was complete. தாமதமான நிறைவேற்றம். இந்த வசனத்தில் தேவன் நாடு மற்றும் சந்ததி பற்றி வாக்குறுதி அளித்திருந்தாலும் நிறைவேற மிகவும் தாமதமாயிற்று. ஆபிரகாமின் சந்ததியார் எமோரியரின் அக்கிரமம் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. This verse represents a key moment of trust where God, since there was no one greater than him, swore by himself to bless Abraham descendants with a specific territory. இந்த வசனம் நம்பிக்கையின் ஒரு முக்கியமான வேலையை குறிக்கிறது. இங்கு தேவன் தம்மை விட பெரியவர் யாரும் இல்லாததால் ஆபிரகாமின் குறிப்பிட்ட அந்த சந்ததியினருக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆசீர்வதிப்பதாக தேவன் தம்மீதே ஆணையிட்டார். Genesis 15:18 is one of the most important verses in the Bible. It records the formalization of God's promises to Abraham. Later he called us Abraham through a sacred unilateral covenant. ஆதியாகமம் 15:18 வசனம் வேதாகமத்தின் ஒரு முக்கியமான வசனங்களில் ஒன்றாகும். இது தேவன் ஆபிரகாமுக்கு, பின்னர் அவர் ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டார், ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதியை ஒரு பரிசுத்தமான ஒருதலைப்பட்சமான உடன்படிக்கையின் மூலமாக முறைப்படுத்துவதை பதிவு செய்கிறது. It makes a time when a divine promise is legally recognized as a binding contract. It specifically defines the geographical boundaries of the land promised to Abraham's descendants. இது ஒரு தெய்வீக வாக்குறுதி ஆகும். சட்டப்பூர்வமான ஒரு பிணைப்பு ஒப்பந்தமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேலையை குறிப்பதாக இருந்தது.
குறிப்பாக ஆபிரகாமின் சந்ததியாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் புவியியல் எல்லைகளை இது வரையறுக்கிறது. Key elements of the verse: covenant, berith. The phrase "the Lord made a covenant" is called in Hebrew "he cut a covenant." That means karat berith in Hebrew. கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார் என்ற இந்த சொற்றொடர் எபிரேய மொழியில் ஒரு உடன்படிக்கை வெட்டினார், கரத் பெரித் என்று அழைக்கப்படுகிறது. இது பண்டைய கிழக்கு நாட்டின் உடன்படிக்கை சடங்கை குறித்தது. This refers to ancient Near Eastern covenant ritual where bodies of animals were cut into two pieces. இது பண்டைய கிழக்கு நாட்டின் உடன்படிக்கை சடங்கை குறித்தது. அங்கு விலங்குகளின் உடல்கள் 2 துண்டங்களாக பிரிக்கப்பட்டன. And those making the covenant would walk between the pieces. This signified that if they violated the terms of the covenant, they would face the same fate as the animals. மேலும் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்பவர்கள் அந்த துண்டங்களுக்கு இடையில் நடந்து செல்வார்கள். இது அவருடைய பழக்கமாக இருந்தது. அவர்கள் இந்த உடன்படிக்கையின் விதிகளை மீறினால் தாங்கள் அந்த விலங்குகளைப் போலவே அதே கதியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தது. Divine initiative. This is unique. தெய்வீக முயற்சி, இது தனித்துவமானது. God alone walked through the smoking furnace and the blazing fire as a part of his covenant with Abraham. தேவன் மட்டுமே புகைகிற சூளையும் அக்கினி ஜுவாலையுமாக கடந்து சென்றார் என்பது அவர் ஆபிரகாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையாக காணப்படுகிறது. God passed between the pieces of animals while Abraham was fast asleep. ஆபிரகாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது தேவன் அந்த விலங்குகளின் துண்டங்களுக்கு இடையில் நடந்து சென்றார். This represents an unconditional covenant. God alone accepted the responsibility to fulfill the promises regardless of Abraham's future performance. இது நிபந்தனையற்ற உடன்படிக்கையை குறிக்கிறது. ஆபிரகாமின் எதிர்கால செயல்திறனை பொருட்படுத்தாமல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை தேவன் தாம் மாத்திரமே ஏற்றுக்கொண்டார். Giving the land. This verse clearly outlines the boundaries of the land that Abraham's descendants were to receive. இந்த வசனம் ஆபிரகாமின் சந்ததியார் பெற்றுக்கொள்ளவிருந்த நாட்டின் எல்லைகளை வெளிப்படையாக கோடிட்டு காட்டுகிறது. From the river of Egypt to the great river the Euphrates. இது எகிப்தின் நதியிலிருந்து பெரிய நதியான யூப்ரடிஸ் நதி வரை என்று வரையறுக்கப்படுகிறது. The distance between the Nile river and the Euphrates river varies. இந்த நைல் நதிக்கும் யூப்ரடிஸ் நதிக்கும் இடையான தூரம் வேறுபடுகிறது. The Nile and Euphrates rivers are separated by a region called the Levant. நைல் மற்றும் யூப்ரடிஸ் நதிகள் லெவன்ட் என்ற பகுதியால் பிரிக்கப்படுகின்றன. The minimum distance between them is at their northern ends. அவற்றுக்கிடையான குறைந்தபட்ச தூரம் அவற்றின் வடக்கு முனைகளில் அமைந்துள்ளது. While the maximum distance separates their most distant source point. அதே நேரத்தில் அதிகபட்ச தூரம் அவற்றினுடைய தொலைதூர தெற்கு மூல புள்ளிகளை பிரிக்கிறது. ஏனென்றால் ரெண்டு கோணலாக ஓடுகின்றன. அதை பற்றி நம்ம பார்ப்போம். மினிமம் டிஸ்டன்ஸ் approximately 500 to 600 kilometers. Minimum distance approximately 500 to 600 kilometers, 310 to 370 miles. This distance is greatest in the northern part. The eastern Mediterranean coast, Syria, Lebanon, separates the northeastern bend of the Euphrates in Syria from the Mediterranean coast near the Nile Delta in Egypt. குறைந்தபட்ச தூரம் இது தோராயமாக 500 முதல் 600 கிலோமீட்டர்கள் வரை, அதாவது 310 முதல் 370 மைல்கள் வரை இருக்கிறது. இந்த தூரம் வடக்கு பகுதியில் நிலவுகிறது. அங்கு கிழக்கு மத்திய தரை கடற்கரை, சிரியாவில் யூப்ரடிஸின் வடகிழக்கு விளைவை எகிப்தில் நைல் டெல்டாவுக்கு அருகில் உள்ள மத்திய தரை கரையிலிருந்து பிரிக்கிறது. மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். This is approximately 3,500 to 4,000 kilometers.
ஆர் 2100 to 2500 மைல்ஸ். அதிகபட்ச தூரம் வந்து தோராயமாக 3500 முதல் 4000 கிலோமீட்டர்கள் வரை, அதாவது 2100லேருந்து 2500 மைல்கள் வரை இருக்கிறது. These distances between the northern headwaters of Nile in Burundi near Lake Victoria and the northern headwaters of the Euphrates in the mountains of eastern Turkey. இந்த தூரம் வந்து புருண்டியில் உள்ள நைல் நதியின் தெற்கே உள்ள தலைப்பகுதிக்கும், அதாவது விக்டோரியா ஏரிக்கு பக்கத்தில், ஆப்பிரிக்காவில் உள்ள விக்டோரியா ஏரிக்கு பக்கத்தில் கிழக்கு துருக்கிய மலைகளில் உள்ள யூப்ரடேஸின் வடக்கு முனை தலைப்பகுதிக்கும் இடையில் நிலவுகிறது. இதில் now let us see who were the descendants of Abraham. First, the son born through Abraham's firstborn son Ishmael are found in Genesis 25:13-15. 12 sons born to Ishmael. முதலாவது ஆபிரகாமின் முதல் மகன் இஸ்மவேல் மூலமாக பிறந்த மகன்கள், அவர்களை பற்றி ஆதியாகமம் 25:13-15 வரை காணப்படுகிறது. இவங்க வந்து 12 பேர் இருக்கிறாங்க. Genesis 17:20 we read thus, and as for Ishmael I have heard thee, behold I have blessed him and will make him fruitful and multiply him exceedingly. 12 princes shall be beget and I will make them a great nation. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் அத்தியாயத்தில் இவ்வாறு வாசிப்போம். நாம் இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். And about the names of these descendants of Ishmael, we read further in Genesis 25th chapter 13-15 verses thus, and these were the names of the son Ishmael by their names according to their generation. The firstborn of Ishmael is Nebuchadnezzar, then Kedar, Adbil, Mibzam, Mishma, Duma, Masa, Hadar, Tema, Jethur, Naphish and Kedema. இந்த ஆதியாகமம் 25:13-15 வரைக்கும் உள்ள வசனங்களில் இஸ்மவேலின் சந்ததிகளுடைய பெயர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்மவேலுக்கு பிறந்த 12 மகன்களுடைய பெயர் பார்க்கிறோம். பற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்தருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயாத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தோமா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கெத்மா என்பவைகளே என்று சொல்லுகிறார். கீ லெகசி அண்ட் பிளஸிங் வெர்சஸ் இன் ஃபார் இஸ்மவேல். இஸ்மவேலுக்கான முக்கிய சுதந்திரம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கான வசனங்கள். Genesis 17:20 God promised to bless Ishmael. He made him fruitful, making him the father of 12 princes and a great nation. ஆதியாகமம் 17:20 தேவன் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி அளித்தார். அவரை பலனடைய செய்து, அவரை பெருக செய்து 12 இளவரசர்களுக்கும் ஒரு பெரிய தேசத்திற்கும் தந்தையாக மாற்றினார். Genesis 21:12-13 God distinguished the sons, establishing that the covenant promise would pass through Isaac. But since Ishmael was born to Abraham's descendants, he also confirmed that he would create a nation for his descendants. That means Ishmael's descendants. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே தேவன் மகன்களை வேறுபடுத்துகிறார். உடன்படிக்கை வாக்குறுதி ஈசாக்கின் வழியாக செல்லுகிறது என்பதை நிறுவினார். ஆனாலும் இஸ்மவேலும் ஆபிரகாமின் சந்ததி என்பதனாலே அவர் சந்ததிக்காக ஒரு தேசத்தை உருவாக்குவேன் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். Genesis 25:5-6 Abraham gave Isaac everything he owned, but he gave gifts to the sons of his concubines, including Hagar's sons. At the same time, he sent them east. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆபிரகாம் தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆனால் தனது மறுமனையாட்டின் மகன்களுக்கும் ஆகாரின் மகன் உட்பட பரிசுகளை வழங்கினார். அதே நேரத்தில் அவர்களை பிரித்து கிழக்கு நோக்கி அனுப்பினார். Genesis 25:12-16 verses lists the 12 sons of Ishmael, identifying them as the tribal rulers
in their respective settlements. ஆதியாகமம் 25 12 16 வசனங்களில் இஸ்மவேலின் 12 மகன்களையும் அது பட்டியலிடுகிறது. அவர்களை அந்தந்த குடியிருப்புகளில் கோத்திர ஆட்சியாளர்கள் என்று அடையாளம் காட்டுகிறது. Genesis 16:11 to 12. Let us read the verses. And the angel of the Lord said to her, to whom? Agar, behold, you are with child, and you shall bear a son. You shall call his name Ishmael, because the Lord heard your affliction. ஆதியாகமம் 16 11 12 வசனங்களை வாசிப்போம். முதல் 11வது வசனம். கர்த்தருடைய தூதன் ஆகாரிடம் அவருடைய மகனை குறித்து, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனை குறித்து கூறினார், he shall be a wild man, his hand shall be against every man, and every man's hands against him, and he shall dwell in the land in the presence of all his brethren. Dwell in the presence of all his brethren. கர்த்தருடைய தூதன் ஆகாரிடம் அவருடைய மகனை குறித்து, அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். These prophecies true to this day. இந்த தீர்க்கதரிசனம் இன்று வரையில் உண்மையாக இருக்கிறது. The Muslims who came through Ismail are still a threat to the world today. இந்த இஸ்மேல் வழிவந்த இஸ்லாமியர்கள் இன்று வரையில் கூட இந்த உலகத்திற்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள். We have seen firsthand that the hands of everyone are against Muslims, and the hands of Muslims are against everyone. எல்லாருடைய கைகளும் இஸ்லாமியருக்கு விரோதமாகவும் இஸ்லாமியருடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் உள்ளது என்பதை நாம் நேரடி அனுபவத்தில் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். கீ கான்டெக்ஸ்டுவல் நோட்ஸ், முக்கிய சூழல் குறிப்புகள் என்னவென்று பார்ப்போம். Not a covenant here. Ishmael was excluded from the inheriting promised land of Canaan. உடன்படிக்கை வாரிசு இவர் அல்ல. இஸ்மவேல் வாக்குத்தத்த தேசமான கானானை சுதந்திரிப்பது விளக்கப்பட்டார். God's provision. Despite his expulsion, God provided for Hagar and Ishmael, confirming his promise to make them a great nation. தேவனுடைய ஏற்பாடு. அவர் வெளியேற்றப்பட்ட போதிலும் தேவன் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் தேவையானதை வழங்கினார். அவரை ஒரு பெரிய தேசமாக்குவதாக அவர் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தினார். Participating in burial. Ishmael and joined Isaac in burying their father Abraham. This we read in Genesis 25:9. அடக்கத்தில் சவ அடக்கத்தில் பங்கு. இஸ்மவேல் அவர்களின் தந்தை ஆபிரகாமை அடக்கம் செய்வதில் ஈசாக்குடன் இணைந்து கொண்டார். ஆதியாகமம் 25:9 பார்க்கணும். இருந்தாலும் though it is like Isaac was separated and sent towards the east, that means today's Arabia. இப்படி இருந்த போதிலும் இஸ்மவேல் கானான் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடாது என்று சொல்லி கிழக்கே அனுப்பப்பட்டார். சவுதி அரேபியா என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த தேசத்துக்கு அனுப்பப்பட்டார். Then second descendant. First descendant Ismail we read about. Now comes the second descendant. Isaac born to Abraham by his wife Sarai. Isaac's sons Jacob. Jacob's 12 sons are listed in Genesis 29, 31 to 24. ஆபிரகாமுக்கு அவர் மனைவி சாராய் மூலமாக பிறந்த ஈசாக்கு. முதல்ல நம்ம இஸ்மாயிலை பற்றி பார்த்தோம், இப்போ ஈசாக்கை பற்றி பார்க்கணும். ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 மகன்கள். இந்த விவரம் முழுவதும் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 முதல் 30ஆம் அதிகாரம் 24 வரை காணப்படுகிறது. இவங்க 12 பேர். இஸ்மவேலுக்கு 12 பேர் பிறந்தாங்க. ஈசாக்குக்கு யாக்கோபு மூலமாக யாக்கோபுக்கு 12 பேர் பிறந்தாங்க. Who are the 12 sons of Jacob? Reuben, Simeon, Levi, Judah, Dan, Naphtali, Gad, Asher, Issachar, Zebulun, Joseph and Benjamin. இந்த 12 பேர் யார்? ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலோன், யோசேப்பு மற்றும் பெஞ்சமின். Then third generation is coming. Third descendants are coming by Ketura.
The sons of Abraham by Ketura, another wife. ஆபிரகாமின் இன்னொரு மனைவி கேத்துரால் மூலமாக பிறந்த மகன்கள் இன்னொரு மூன்றாவது சந்ததியாராக வருகிறார்கள். இவர்கள் 6 பேர் இருக்கிறார்கள். In Genesis 25, 1 to 2 verses we read thus. Abraham again took a wife, and her name was Keturah, and she bore him Zimran, Jokshan, Medan, Midian, Ishbak, and Shuva. ஆபிரகாம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 1-2 நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் கேத்துரால் என பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாக்கையும் பெற்றாள். ஆக இந்த 3 வம்சத்தினரும். So God's original promise was that all of the 3 of these tribes, 3 of these descendants, இந்த 3 வம்சத்தினர்களுக்கும் ஆபிரகாமின் இந்த 3 வம்சங்களுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகி இருந்தது. These 3 descendants, that means Ishmael through Agar and Isaac through Sarai and the 6 sons through Ketural. Totally 30 descendants. These 30 tribes would spread and multiply in the land from the Nile river to the Euphrates river. ஆக இந்த 3 வம்சத்தர்களும் யார் யார்? ஆகார் மூலமாக பிறந்த இஸ்மவேலுக்கு வந்த 12 பேர், ஈசாக்கின் மூலமாக பிறந்த யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர், 12 மணி 24, ப்ளஸ் கேத்துராளுக்கு பிறந்த 6 மகன்கள், 24 6 30. இந்த 30 வம்சங்களும் நைல் நதி தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் உள்ள நாடுகளில் பழகி பெறுவார்கள் என்பது தேவனுடைய மூல வாக்கு தத்தமாய் இருந்தது. In this, he gave the 12 descendants of Jacob the entire land on both sides of the Jordan river, from Mount Hermon to Idumea. இதில் யாக்கோபின் சந்ததியார்களுக்கு எர்மோன் மலை முதல் இதுமேயா வரைக்கும், அதாவது வடக்கே எர்மோன், தெற்கே இதுமேயா, யோர்தான் நதி சென்டராக இருக்குது. யோர்தான் நதிக்கு கிழப்புறமும் மேற்குறம் உள்ள எல்லா நாட்டையும் முழு சுதந்திரமாக யாருக்கு மட்டும் கொடுத்தாரு? யாக்கோபின் 12 சந்ததியார்களுக்கு கொடுத்தார். Following the conquest of Canaan, the inheritance of Jacob's sons, the 12 tribes of Israel, is primarily detailed in the book of Joshua, chapters 13 to 21. கானானை கைப்பற்றியதை தொடர்ந்து யாக்கோபின் மகன்களில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் சுதந்திரம் முதன்மையாக யோசுவா புத்தகத்தில் அத்தியாயங்கள் 13 முதல் 21 விரிவாக கூறப்பட்டுள்ளது. Although the tribes named after the 12 sons, the land inheritance is adjusted to 12 parts by excluding the priestly tribe of Levi and dividing the portion of Joseph into 2, Ephraim and Manasseh. 12 மகன்கள் பெயர்களால் கோத்திரங்கள் இருந்த போதிலும் லேவியின் ஆசாரிய கோத்திரத்தை தவிர்த்து யோசேப்பின் கோத்திரத்தையும், அதாவது யோசேப்பையும் தவிர்த்து யோசேப்பின் பகுதியை 2ஆக பிரிப்பதன் மூலம் எப்ராயிம் மனாசே ஆகிய 2க்கு நில சுதந்திரம் 12 பகுதிகளாக சரி செய்யப்பட்டது. Here are the reference verses for the inheritance of the tribes in the order which they were generally distributed. பொதுவாக விநியோகிக்கப்பட்ட வரிசையில் கோத்திரங்களின் சுதந்திரத்திற்கான குறிப்பு வசனங்கள் இங்கே தரப்படுகின்றன. ஈஸ்டர்ன் ட்ரைப்ஸ், டிரான்ஸ் ஜோர்டான், ரூபன், காத் and half of Manasseh. This for this 2.5 tribes, the land assigned by Moses to give this 2.5 in the east of Jordan. கிழக்கு கோத்திரங்கள் டிரான்ஸ் ஜோர்டான் அழைக்கப்படுகிறது. ரூபன், காத் மற்றும் பாதி மனாசே. யோசுவா 13 8-32 வசனங்களை பார்க்கும்போது யோர்தானின் கிழக்கே இந்த 2.5 கோத்திரங்களுக்கும் மோசேயால் ஒதுக்கப்பட்ட நிலத்தை விவரிக்கிறது. அடுத்து வெஸ்டர்ன் ட்ரைப்ஸ், it comes about 8 lots, 10 lots for whom Judah, first lot is Judah, second lot is Joseph Ephraim, third lot is Joseph of Manasseh, the fourth lot is Benjamin, fifth lot is
Simeon, 6th lot is Zebulun, 7th lot is Issachar, 8th lot is Asher, 9th lot is Naphtali, 10th lot is Dan. Here இந்த இதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பகுதி பிரிக்கப்படுகிறது. அதில் பார்க்கும்போது முதலாவது பகுதி யூதாவுக்கு கிடைக்கிறது, ரெண்டாவது பகுதி யோசேப்பின் மகன் எப்ராயிமுக்கு கிடைக்கிறது, மூணாவது பகுதி யோசேப்பின் மகன் மனாசேக்கு கிடைக்கிறது, நாலாவது பகுதி பெஞ்சமினுக்கு கிடைக்கிறது, ஐந்தாவது பகுதி சிமியோனுக்கு கிடைக்கிறது, ஆறாவது பகுதி செபுலோனுக்கு கிடைக்கிறது, ஏழாவது பகுதி இசக்காருக்கு கிடைக்கிறது, எட்டாவது பகுதி ஆசேருக்கு கிடைக்கிறது, ஒன்பதாவது பகுதி நப்தலிக்கு கிடைக்கிறது, பத்தாவது பகுதி தானுக்கு கிடைக்கிறது. Affirmation of possessions. God uses the past tense I gave, which indicates that in his view the gift was already a settled fact, although the physical incurrence was centuries in the future, later in centuries future. உடைமையின் உறுதிப்பாடு. தேவன் நான் கொடுத்தேன் என்று இறந்தகால வினைச்சொல்லில் கூறுகிறார். இறந்தகால வினைச்சொல்லில் கூறும்போது இது அவரது பார்வையில் இந்த கொடுப்பனையானது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு உண்மை என்பதை குறிக்கிறது. இருந்தாலும் பரம்பரையாக எதிர்காலத்தில் பல நூற்றாண்டுகள் கடந்துதான் இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ். Boundaries define a large area of land that has been interpreted historically in two ways. புவியியல் எல்லைகள் வரலாற்று ரீதியாக இரண்டு வழிகளில் விளக்கப்பட்ட ஒரு பரந்த நிலப்பரப்பை இந்த எல்லைகள் வரையறுக்கின்றன. Egyptian river, often discussed as the Nile River, the lifeblood of Egypt, or the Wadi el Arish, a seasonal stream that marked the traditional border between Canaan and Egypt. எகிப்து நதி பெரும்பாலும் இது நைல் நதியாக, அதாவது எகிப்தின் உயிர் நாடியாக இருக்கிறது, அல்லது வாடி எல் அரிஷ் கானானுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பாரம்பரிய எல்லையை குறிக்கும் பருவகால நீரோடையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கிரேட் ரிவர், யூனிவர்சலி ஐடென்டிஃபைட் as the யூப்ரடிஸ் ரிவர் இன் மெசபடோமியா. பெரிய நதி என்று சொல்வது மெசபடோமியில் யூப்ரடிஸ் நதி என்று உலக அளவில் அடையாளம் காணப்படுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏரியா எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் அக்சஸ். Many commentators note that the Israel's jurisdiction reached the maximum ideal limits only during the reign of King David and King Solomon. வரலாற்று ஆண்டுகளை பார்க்கும்போது தாவீது ராஜா மற்றும் சாலமன் ராஜாவின் ஆட்சி காலத்தில் மட்டுமே இஸ்ரவேலின் அதிகார வரம்பு இந்த அதிகபட்ச வரம்புகளை எட்டியது என்று பல விளக்குரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஃபெய்த் அண்ட் ரைச்சியஸ்னஸ். The covenant follows Abraham's act of faith in Genesis 15:66, where his faith was credited to him as a righteousness. இறையியல் முக்கியத்துவம், விசுவாசமும் நீதியும். உடன்படிக்கை ஆதியாகமம் 15:6 ஆபிரகாமின் விசுவாச செயலை பின்பற்றுகிறது. அங்கு அவரது நம்பிக்கை அவருக்கு நீதியாக கருதப்பட்டது, அவரது விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Foundation for Israel. It establishes the legal and spiritual basis for Israel's identity and their historical claim to the land. இஸ்ரேலுக்கான அடித்தளம். இது இஸ்ரேலின் தேசத்திற்கும் நிலத்திற்குமான அவர்களது வரலாற்று உரிமைக்கும் சட்டம் மற்றும் ஆதிக்குரிய அடிப்படையை நிறுவுகிறது. Foreshadowing of Christ. Before that we will see another one. You see, now in the Middle East region there is a terrific war going. This is not only now, but it going time for time. From time to time, there is many war occur in the land of Israel. See, இஸ்ரேலில் இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில். இந்த யுத்தம் இன்று நேற்று என்ற காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கும்போது எருசலேம் என்ற பெயர் வந்து சமாதானத்தின் இடம் என்று அழைக்கப்படுகிறது. ஜெருசலேம் மீன்ஸ் பிளேஸ் ஆஃப் பீஸ், பட் the maximum number of wars were fought in that place only, for the land only. But from the beginning, God chosen Israel as the possessor of the land, Israel land, from the Hermon Mount to Idumea. But these fellows, another descendants, that means descendants from Agar and descendants from Keturah,
they ought to live in the other regions. They should not enter into the Israel. But they want to enter into the Israel and they encroach and want to encroach always. Because of that, this is the main problem of the Middle East now. பாருங்க, இங்கே ஆபிரகாமுடைய சந்ததியினர், அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு யாக்கோபு மூலமாக பிறந்த, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மூலமாக பிறந்த 12 கோத்திரத்தாருக்கு மட்டுமே எர்மோன் மலையிலிருந்து இதுமேயா வரை யோர்தான் நதிக்கு கிழக்கையும் மேற்கையும் உள்ள பகுதியை முழுவதையும் கொடுத்திருந்தார் தேவன். ஆனால் இந்த ஆகாரின் சந்ததியினரும் கேத்துராலின் சந்ததியினரும் என்ன செய்கிறாங்க, அங்கே வந்து ஒன்று கூடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தேசம் அதனால தான் பல போர்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஜெருசலேம் என்றால் சமாதானத்தின் இடம் என்று அர்த்தம். ஆனால் அந்த இடமானது அதிகமான சண்டைகளை கண்ட இடமாக இருக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த பகுதியை. எங்கே இருந்த எர்மோன் மலை இருந்து இதுமேயா வரைக்கும் யோர்தானுக்கு கிழக்கையும் மேற்கையும் உள்ள பகுதி எல்லாவற்றையும் தேவன் கொடுத்துட்டார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஆகாரின் சந்ததியினரும் கேத்தராலின் சந்ததியினரும், ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலுக்கு பிறந்த 12 மகன்களும் கேத்தருடைய 6 மகன்களும் சந்ததியாக பெருகினார்கள். அவர்கள் ஆக்சுவலாக இந்த அரேபியா பாபிலோன் இந்த பகுதியில் தான் இருக்க வேண்டும். எப்போ எங்கே இருந்து, நைல் நதியிலிருந்து எகிப்து நதி பாபிலோன் நதி வரைக்கும் உள்ள பெரிய பகுதிகளில். ஆனால் இவங்க அங்கெல்லாம் பறந்து விரிஞ்சிட்டு திருப்பி இங்கே இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுதான் இன்னைக்கு காரணமே. Foreshadowing of Christ. Many Christian interpretations see this unilateral covenant as a precursor to the new covenant, just as God alone walked between the pieces to secure promise to Abraham. Christ is seen as the fulfiller of the covenant's requirements on behalf of humanity. கிறிஸ்துவின் முன்னிழலாட்டம். பல கிறிஸ்தவ விளக்கங்கள் இந்த ஒருதலைபட்சமான உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையின் முன்னோடியாக கருதுகின்றன. ஆபிரகாமுக்கு வாக்குறுதியை பெறுவதற்காக தேவன் மட்டுமே அந்த துண்டங்களுக்கு இடையில் நடந்து சென்றதைப் போல கிறிஸ்து மனிதகுலத்தின் சார்பாக உடன்படிக்கையின் தேவைகளை நிறைவேற்றுவதாக காணப்படுகிறார். With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His words. If the Lord wills, we will study the remaining verses of Genesis chapter 15 in detail on the same day next week. அவருடைய வசனத்தில் வேறுண்டுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேத படிப்பை இத்துடன் நாம் முடித்துக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 15ஆம் அத்தியாயத்தின் எஞ்சியுள்ள வசன பகுதியை நாம் விரிவாக ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened this program from beginning to end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we see again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குட் பை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நல்ல வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே.